ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD CAD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து பிஃபோர் டார்கெட்டு, ஆஃப்டர் டார்கெட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். NZD CAD இது வந்து ஆஃப்டர் டார்கெட்டு. இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்களுக்காக இது டார்கெட் போயிருக்கு, இதனால் இது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NZD CADயில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் ஒரு சார்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா ட்ரெண்டு, சரிங்களா? என்ன ட்ரெண்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ட்ரெண்டு பார்த்தோம்னா நல்லா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. இங்கே நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு விக் இருக்குது. விக்கிலேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ரீபவுன்ஸ் ஆகிருக்கு, சரிங்களா? விக்கை வந்து இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ வந்து ஸ்டில் வேலிடு தான். மறுபடியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு எக்ஸ் மார்க்கிங் வந்து வைக்குது, சரிங்களா? அப்போ நம்மளுடைய லோ வந்து இதாகவும் நம்மளுடைய ஹை வந்து இதாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ஹை, இது லோ, சரிங்களா? அவ்வளோதான். லோ வந்து இது, ஹை வந்து இது அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் நமக்கு எத்தனை ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் வந்து மெட்டிகேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபைனல் ஆர்டர் பிளாக் பார்த்தோம்னா இதுதான். இது தாண்டி வந்து மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில் அது என்ன ஆகுங்க, சிஹெச்ஆ மாறிடும். ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ணாது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வந்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம், சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு எந்த ஒரு சிஹெச்சும் நமக்கு வந்து தேவையில்லை. டைரெக்டாகவே என்ட்ரி போடலாம் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை பொறுத்தளவு. அப்படி ஒரு சிலருக்கு வந்து அந்த டைரெக்டாக என்ட்ரி போடுறது வந்து இல்லை சார் எனக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மட்டும் நம்ம தாராளமாக என்ன பண்ணலாங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் ஒரு ஸ்பாட் என்ட்ரி வந்து நம்ம போட்டுடலாம், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு லாங்கு, இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, இது நம்மளுடைய எஸ்எல் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸாக வந்து பாடி க்ளோஸாக இருக்குது, இங்கே போடலாமா சார் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு இது வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிஹெச் வந்து மேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சிஹெச் இந்த பிளேஸில் தான் நமக்கு வந்து மேக் ஆகுது. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கீழே வர டைமில் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுங்க, ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கூட நம்ம ஒரு ஆர்டரை வந்து தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு இருக்குது. இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் ஆர்டர் எடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஆர்டர் பிளாக் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஆர்டர் பிளாக் நமக்கு இந்த ஒரு ஜோனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கு தான் மார்க்கெட் வருது, சரிங்களா? நீங்கள் எங்கே போட்டாலும் ஓகே தான். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பாட்டே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இது பண்ணாலும் சரி, இல்லை வந்து இந்த இடத்துல நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டில் வந்து போயிருக்கு. ஸோ வந்து நம்ம இங்கேயே வந்து ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு கேள்வி வரும், சார் இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எடுக்குதா அப்படின்றத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டேரெக்டாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லை சார் எனக்கு வந்து அந்தளவு இது இல்லை, சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு பாடி க்ளோஸ் எந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், சரிங்களா? பாடி க்ளோஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ வந்து அதாவது இந்த ஒரு ப்ளூ கேண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இதில் நம்ம தாராளமாக ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்எல்லை வந்து டவுன் பண்ணி இறக்கிக்கலாம், சரிங்களா? ஒரு லாங்கு டார்கெட்டு வழக்கம் போல் நம்ம மேலே தூக்கிட்டு போயிடுவோம். ஸ்பாட்டும் தூக்கலாம், இதுவும் தூக்கலாம், சரிங்களா? ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ 1 hour டைம் ஃப்ரேமு 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா அது நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் வந்து நமக்கு வந்து தெரியும், சரிங்களா?
எப்படி சார் தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து சிஆர் வந்து இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சிஆரை வச்சும் நம்ம வந்து தாராளமாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ சிஆர் என்ட்ரி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எஸ்எல் வந்து இங்கே வச்சாலே வந்து போதுமானது தான், சரிங்களா. பட் வந்து சேஃபஸ்ட் ஜோனாக இருக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இங்கே ஒரு என்ட்ரி, இது டேக் ப்ராஃபிட்டு ஃபுல்லாக வந்து எழுதி விடலாம், சரிங்களா. இதை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஸ்பாட் எங்கே அப்படின்றதையும் நம்ம வந்து காமிச்சு கொடுக்கலாம், சரிங்களா. ஒரு 1 டேவோட டிஎஃப்க்கு போய்க்கலாம். ஒன் டேயில் ஆல்ரெடி இங்கே மிட்டிகேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அடுத்த ஜோனுக்கு வந்து நம்ம ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணலாம். அடுத்து இருக்கிறது இந்த ஒரு ஜோனு, அது தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ஜோனு, சரிங்களா. இவ்வளோ தான் வந்து விஷயம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம டிராயிங்ஸ் பண்ணுறது வந்து தாராளமாக யார் வேணால் பண்ணலாம். பட் வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் போகுதா, கரெக்டாக அங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கா அப்படின்றது தான் நமக்கு வந்து விஷயமே, சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சிஆர் எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சிஆரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எஸ்எல் வந்து ஒரு டைட்டாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தாராளமாக அடிச்சிருக்கும். அப்படி அங்கே நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலின்னா கூட மறுபடியும் இங்கே ஆர்டர்ஸ் வந்து தாராளமாக எடுத்துடலாம், சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு சான்ஸ் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. என்ன விஷயம் அப்படின்னா டைரெக்ஷன் தான். டைரெக்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இது இருக்கிறதுனால நம்ம இதோடையே வந்து தாராளமாக வந்து முடிச்சுக்கலாம். இந்த ஒரு ரீசன்ட் ஸ்விங் ஹையோடையே வந்து முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற செல்லர்ஸ் வால்யூம் வந்து இங்கே இருக்கிற பையர்ஸ் வால்யூமோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதோட நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு லோ கட் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து எஸ்எல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்ஆர் வந்து தாராளமாக வந்து கிடைக்கும், சரிங்களா. ஆனால் ஆர்ஆர் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். டேரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1:3 சம்திங் வந்து வந்திருக்கும். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1:2.32 தான், சரிங்களா. இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கே சார், கம்மியாக இருக்கே சார் அப்படின்னீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்ஆர் அதிகமாக வேணும்னா ஃபஸ்ட் என்ட்ரி விட்டுட்டு செகண்ட் என்ட்ரியில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து வேலிடான என்ட்ரி தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் வந்து அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் அடிச்சிங்கன்னா 1:5 இருக்கும், சரிங்களா. இது வந்து ஒரு மெயினான ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டை விட்டுருங்க, செகண்டில் போடுங்க. செகண்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆர்ஆர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த லைவ்லேயே வந்து நம்ம தாராளமாக வந்து காட்டலாம். இந்த இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வந்து அதிகமாக தான் இருக்கும். 1:9 வரைக்குமே போகும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டில் கன்ஃபியூஸாக இருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டில் வந்து எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. எங்கே ஆர்டர்ஸ் போடலாம், எங்கே ஆர்டர்ஸ் போட வேண்டாம், இங்கே எடுக்குமா எடுக்காதா அப்படின்றது. ஆனால் வந்து அது டைரெக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யாரும் தயங்க மாட்டாங்க, இது மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபஸ்ட் என்ட்ரியை விட செகண்ட் என்ட்ரியில் நல்ல ஒரு ஆர்ஆர் நமக்கு எப்போவுமே கிடைக்கும், சரிங்களா. ஓகேங்க, இதை வந்து சார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய வச்சு நான் அனௌன்ஸ் பண்ண நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.